எங்கட பிள்ளைக்கு ஊட்டம் பார்த்து வெள்ள பொண்ணை பார்த்து உடம்ப பார்த்து நிக்காஹ் முடிக்கிறத கொண்டு எதை அடைஞ்சு கொண்டோம்? எதை அடைஞ்சு கொண்டோம்? எங்கட வாழ்க்கையில என்னத்தை பிரயோசனம் அடைஞ்சு கொண்டோம்? சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் வீட்டை பார்த்தார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய நிக்காஹுடைய இரவண்டு மகளுக்கு நிக்காஹ் பாப்பா நிக்காஹுடைய அண்டைக்கு தான் தொழுகையும் இல்ல ஒன்றும் இல்லை. மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம், சொந்த உம்மா பாப்பாக்கு தொழுகையும் இல்ல, துஆவும் இல்லை. எப்படி புள்ளட வாழ்க்கையில ரப்புடைய உதவி உண்டாகும்? ரப்புடைய ரஹ்மத் எப்ப நிக்காஹ்ல உண்டாகும்? பாப்பா சப்ளஸுக்கு பின்னால, வேலைக்கு பின்னால ஓடி திரிகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய நிக்காஹுடைய இரவண்டு பெட்ரூமுக்கு போனாங்க. மகளும் மருமகனும் அலி ரலியல்லாஹு பெட்ரூம்ல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாவோ என்ன செஞ்சாங்க? ரெண்டு பேருக்கு நடுவுல உட்கார்ந்தாங்க. மகனுக்கும் மருமகனுக்கும் மகளுக்கும் நடுவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. போகணும், மருமகன்ட்ட மாமா வைத்து பேசணும். இது மாமா நிக்காஹ் அந்த அக்குது நடக்கிற நேரத்துல பாருங்க, மாமாக்கு மருமகனை பார்க்கிறதுக்கு வெக்கம். மோத்த பார்த்து செல்லுங்களேன், எங்கே பார்த்துட்டு சொல்லாரு கபில் து நிக்காஹா, அந்த பொண்ணை நான் பொறுப்பெடுக்கிறேன், மாமாட மோத்த பார்க்கவே மேலா. என்ன நிக்காஹ் நடக்கின்றது? சொந்த தன்னுடைய மாமா என்கிறது என்னுடைய மனைவியை நான் பொறுப்பெடுக்க போகின்றேன், அந்த மனைவியுடைய தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு நிக்காஹுடைய நேரத்திலே அக்குது நடக்குது, மஸ்ஜிதில் அக்குது நடக்குது, மாப்பிள முகத்தை பார்க்கல. இதான் எங்கட நிக்காஹ், இதான் எங்கட கல்யாணத்துடைய. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தில வந்து அலி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஏ அலியே, ஏண்ட மகள் ஃபாத்திமா ஈர கொழுந்து, ஏண்ட ஈரல்ல ஒரு துண்டு, என்ற மகளோட ரொம்ப இரக்கம், என்ற மகள் கடினமா பேசினா தாங்க மாட்டா, கொஞ்சம் சொஃப்டான பொம்புல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனுக்கு மகனை வழங்கப்படுத்துறாங்க, படிச்சு கொடுக்குறாங்க. இந்த மகள் கொஞ்சம் சொஃப்ட், நீ சத்தமோடு பேசினா பயந்துருவாங்க, அழுதுருவாங்க, ரொம்ப தீனுள்ள ஒரு பொன்மணி, ரப்புக்கு பயப்படக்கூடிய பொன்மணி. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எங்கட புள்ள ஆலிமா என்று சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க வாப்பம்மா. புள்ளைய மதரசாவுல 6 வருஷம் ஓதி போட்டு ஆலிமா பொம்பளைக்கு திருமணம் முடிக்கிற நேரத்துல கூட இன்றைக்கு எங்கட புள்ள ஓதின ஆலிம் என்று சொல்லத்துக்கு பாப்பா வெக்கப்படுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய இரவண்டு மருமகனுக்கு சொல்லாங்க, எங்கட புள்ள ஃபாத்திமா எப்படிப்பட்ட புள்ள தெரியுமா? கொஞ்சம் சொஃப்டானவ, ரப்புடைய தக்வா உள்ள பொம்பளை. சுப்ஹானல்லாஹ். படிச்சு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனுக்கு. இதுதான் நிக்காஹ் கண்ணியமானவர்களே.